ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இரண்டாம் தந்திரம் வந்துட்டோம். போன வகுப்புல நம்ம பார்த்த தலைப்பு தீர்த்தம் அப்படிங்கிற தலைப்பு பார்த்தோம். தீர்த்தம் அப்படிங்கிறது நம்ம தலைக்குள்ள இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அந்த சுரப்பி ரொம்ப புனிதமானது. அததான் தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியில அந்த கங்கை நீர் எப்படி இமயமலையில இருந்து தூய்மையா வருதோ அது மாதிரி அப்படியெல்லாம் பார்த்தோம். அதுல நம்ம கடைசியா பேசும்போது இந்த சிரசாசனம் இதுல எல்லாம் நின்னோம்னா அந்த அந்த தலையில உருவாகின தீர்த்தம் கொஞ்ச நேரம் நம்ம தொண்டை பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சிலர் அப்ப டெய்லி எவ்வளவு நேரம் சிரசாசனத்துல நிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி நம்ம ஒரு சரியான குருவோட துணை இல்லாம நம்ம அப்படி பயிற்சி பண்ணவும் கூடாது. இது நம்ம சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னோம். சிரசாசனம், சர்வாங்காசனம், ஹலாசனம் இதுலலாம் அந்த தொண்டையை அழுத்துறனால நைட்டு நம்ம தலைக்குள்ள அந்த சுரந்த நீர் அதிக நேரம் தலைக்குள்ள நிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். முறையா அதுல ஆர்வம் இருக்குன்னா அதற்கான பயிற்சி எடுத்துதான் பழகணும். ஏன்னா சிரசாசனம் மட்டுமே நம்ம டெய்லி காலையில நிக்கிறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதற்கு என்னெல்லாம் முறைப்படி என்ன பயிற்சி பண்ணணுமோ அதை தெரிஞ்சிட்டு பண்றதுதான் சரியான பயிற்சி. நம்மளா எதுவும் செய்யக்கூடாது. இப்ப இதுல நாம படிச்சுட்டு எளிமையான பயிற்சிய நாம கட்டாயம் செய்து பார்க்கலாம். இப்ப அதுல வேற என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, அந்த தலையில சுரக்கக்கூடிய அமிர்த பால்னு இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சோம். முதலாம் தந்திரத்திலே நாம அதெல்லாம் படிச்சோம். அதத்தான் இப்பவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தீர்த்தம் தான் அமிர்த பால். நம்ம உடல்ல சளி பிடிச்சிட்டா சளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இந்த இந்த பால் தான். அது நம்ம எப்படி இத இத பால்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம பொதுவா வீட்ல வாங்குற பால் வாங்கிட்டா உடனே காய்ச்சிருவோம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். கொஞ்ச நேரம் அது வெளியில இருந்தா கூட கெட்டு போயிரும். அதுதான் அந்த பாலினுடைய தன்மையே. அது ரொம்ப சுத்தமானது. கொஞ்ச நேரம் தான் அது பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிரும். அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இந்த தலையில சுரக்கக்கூடிய அந்த அமிர்த நீர் ரொம்ப தூய்மையான பால். அத நம்ம உடனே அதை எப்படி சுவைத்து இந்த உடலுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற வித்தை தெரியலைன்னா, அது இந்த பால் எப்படி கெட்டு போகுமோ, அதே மாதிரி அது கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுனால தான் இதையும் பால்ன்னு சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இறங்கி, அது அப்படியே பால் சலிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த மாதிரி சலித்து தான் அது நம்ம உடல்ல சளியா மாறுறது. இது எல்லாமே அந்த தூய்மையான பால் தான் நம்ம உடலுக்கு அது கெட்டு போயிடுது. அப்படி அத கெட விடாம யார் அந்த அமிர்த பால அப்படியே பருகி அவங்க உடல மாத்துறாங்களோ, அவங்களுக்கு தான் அது தீர்த்தமா மாறுது. அந்த தீர்த்தத்த பருகுறவங்களுக்கு தான் அவங்க செய்த வினைகள் கழியும். அவங்களுக்கு தான் அந்த பிறப்பு, இறப்பு இல்லாத அந்த நிலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்ப அந்த பாடல்ல சொல்லும்போதே அவர் வார்த்தைக்கு வார்த்தை தீர்த்தம்ங்கிறது வெளியில கிடையாது, கிடையாது அப்படின்னே சொல்லியிருந்தாரு. அப்போ ஒரு சித்தர் மாதிரி நமக்கு திருமூலர் தோன்றினாரு. எல்லாமே உடலுக்குள்ளதான் இருக்கு. வெளியில போய் நம்ம பூஜை பண்றது, அந்த கங்கையில மூழ்கி எந்திரிக்கிறது, இதெல்லாம் அறிவற்ற தனம். அறிவுள்ள தனம் எது? உடலுக்குள்ள இருக்கிற தீர்த்த நீரை நாம பருகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்த தலைப்பு பார்த்தோம்னா, திருக்கோயில் இழிவு. கோயில்ல நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்ளோ நேரம் சித்தர் மாதிரி எல்லாமே உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னவரு, இப்ப இந்த தலைப்புல பார்த்தா கோயில பத்தி சொல்லியிருக்காங்க. கோயில்ல ஆகமம் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு அரசன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சொல்லும்போது 2க்கும் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா திருமூலர் இந்த நூல் இயற்றிய காலத்துல மக்கள் எப்படி இருந்து எப்படி வந்திருப்பாங்க, மொத இந்த கோயில் எல்லாம் எப்படி தோன்றி இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கம் எப்படி வந்திருக்கும், இந்த வரலாறுலாம் தெரிஞ்சாதான் அவர் சொன்ன கருத்து என்ன, இப்ப நாம அதை எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் புரியும்.
மொத ஆதி மனிதன் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க? வேட்டையாடுவாங்க. ஒரு விலங்கோ, பறவையோ எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா, அப்படியே பச்சையாவே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அத ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும், இல்ல சுட வச்சு வைக்கணும், மறுநாளுக்கு தேவைப்படும். அந்த எந்த எண்ணமும் இருக்காது. கொண்டு வர்றத அங்க எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதோட முடிஞ்சுச்சு. அடுத்து அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ, அப்ப வேட்டைக்கு போவாங்க. அந்த அளவுல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கற்காலம் அப்படின்னு சொல்லும்போது 2 கல்ல உரசும்போது தீ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது தான், அப்ப அந்த தீல வந்து நம்ம வா வாட்டுறோம், அப்படி இது பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த உணவ வந்து பாதுகாக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அறிவு வந்து வளருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஆம் அ அந்த ஆசீவகம், அப்புறம் முருகன் தோன்றிய காலம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது, அப்பதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்படி நம்ம வந்து அந்த வேட்டையாடும்போது பலர் அவங்களுடைய உயிர இழப்பாங்க. இல்லைன்னா விலங்குகள்ட்ட கை, கால் இழக்கிற சூழ்நிலை இதெல்லாம் வரும். அப்ப எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நாம இப்படி போய் சாப்பிடணும்? நாமளே நமக்கு தேவையான உணவ வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் விவசாயம் அப்படின்னு தோன்றுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பேர் வந்து இணையணும். இணைஞ்சா தான் எல்லாருமா சேர்ந்து தான் அந்த உணவ தயாரிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உணவு தயாரிச்ச பிறகு அத பதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வசதியானவங்க, அந்த நிலத்துக்கு யாரு வந்து உரிமை கொண்டாடுறாங்களோ, அவங்க நெறைய எடுத்துக்கிறாங்க. அந்த நிலம் இல்லாதவங்களுக்கு அது போக மாட்டேங்குது. அப்ப அவங்களுக்குள்ள எ சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து, அப்புறம் அவங்களுக்குள்ள ஜாதிகள் மாதிரி பிரியிறாங்க. அப்ப வந்து ஏற்ற இறக்கம் கிடையாது. அவங்கவங்க செய்யற தொழில வச்சு ஜாதிகளா பிரியிறாங்க. இப்போ ஒரு விவசாயம் தோன்றணும் அப்படின்னா, அ அந்த தண்ணிய எல்லாம் எப்படி தேக்குறது, எப்படி பாத்தி கட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் அந்த அ அப்ப அந்த பாத்தி கட்டி, அந்த தண்ணிய தேய்க்கிறதுக்கு தேக்கி வைக்கணும் அப்டின்னா, அதுக்கு சிலருடைய புத்திசாலித்தனம் தேவைப்படும். அப்ப அவங்க ஒரு வகையான மக்கள் அங்க தேவைப்படுவாங்க. சிலர் வந்து நல்லா மேன் பவரோட இருக்காங்கன்னா, அவங்க வந்து அத உழுது பயிரிடுறதுக்கு, அதற்கு ஒரு விதமான ஜாதி மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி பல மக்கள் அந்த நாத்து நடுறது, அ எந்த காலத்துல நட்டா கரெக்ட்டா வரும். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமான மக்கள் இருப்பாங்க. அப்ப பலவிதமான மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தா தான் அந்த இடத்துல ஒரு விவசாயம் பண்ண முடியும். அந்த நிலத்துல இருந்து அவங்க வந்து பயிரிட முடியும். அப்ப அந்த காலத்துல வந்த ஒரு ம முருகன் கடவுள் அப்படின்னு நாம இப்ப சொல்றோம். அப்ப அவர வந்து ஒரு சித்தர் மாதிரி இருந்து, அவர் வழி நடத்தி சென்றது தான் அந்த வயல் இது எல்லாமே. அதனால தான் நாம வந்து முருகன தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம். இந்த விவசாயத்துக்கு அவர தான் வந்து எல்லாத்துக்குமே அவர தான் நம்ம வந்து காரணமா சொல்றோம். அப்ப அந்த அந்த காலகட்டத்துல பல மக்கள நாம ஒண்ணு சேர்க்கணும் அப்டின்னா, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். அப்ப அந்த நாத்து நடுறாங்க அப்டின்னா, அத ஒரு விழாவா நாம வந்து கொண்டாடுறது. அப்புறம் அவங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவ எடுக்கும்போது, அதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக, அத வந்து கடவுளுக்கு படைக்கிறது. இந்த மாதிரி சில சம்பிரதாயம்லாம் கொண்டு வரும்போது, அப்ப அந்த மக்களை இணைக்கிறதுக்கு சில கதைகள், ஆ எ எ இந்த ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தா தான் அவங்க ஒற்றுமையா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக, அப்ப வாழ்ந்த அந்த ஞானிகள், முனிவர்கள்லாம் அவங்க அப்படி யோசித்து வழி நடத்துனது தான், இப்போ இந்த இந்த இடத்துல இவ்ளோ பேர் கூட்டமா வாழ்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பணும். அந்த கோயிலுக்கு தான் எல்லாரும் அந்த உணவ குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அத பிரிக்கணும். இதுதான் மொற, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப முதல் முறையா கோயில் உருவாகுறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. அப்ப அந்த கோயில் கட்டுறதுக்கு யார் வந்து துணையா இருப்பா அப்படின்னா, சும்மா எல்லா இடத்துலயும் அந்த காலத்துல கோயில் கட்ட மாட்டாங்க. எந்த இடத்துல வந்து அந்த சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஒரு லிங்கம் தானாவே தோன்றி இருக்கும். அங்க போய் யாரும் எதையும் வச்சிருக்க மாட்டாங்க. அது எப்படி அந்த லிங்கம் வந்து தோன்றி இருக்கும்னா, இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சபூதங்களால ஆனது. இப்ப நாம சாப்பிடுறோம், நம்ம இந்த உடல் வளருது அப்படின்னா, பஞ்சபூதத்த தான் நாம உணவா எடுக்கிறோம். பஞ்சபூதம் தான் இந்த உடலா வந்து வளருது. ஆனா ஏன் இந்த சுயம்பு லிங்கம் அது வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, அது இந்த பஞ்சபூதத்தையும் தாண்டி நம்ம சொல்றோம் இல்லையா? நாதம் விந்து அந்த சிவனும் சக்தியும் நேரடியா அந்த ஆற்றல் வந்து பூமியில எந்த இடத்துல படுதோ, அந்த இடத்துல ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்லுக்கு வந்து அது ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி, அது கீழ் நோக்கியும் வளரும், மேல் நோக்கியும் வளரும். அததான் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மைன்யூட்டா அந்த கல்லு வந்து வளர்ந்துகிட்டே போகும். நம்ம எவ்வளோ ஆழம் தோண்டிக்கிட்டே போனாலும், அந்த கல்லு உள்ள வளர்ந்துகிட்டே போகும். மேலேயும் வளர்ந்துகிட்டே போகும். அததான் அடிமுடி காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த சக்தி வாய்ந்த கல் இருக்கோ, அது நமக்கு அத வந்து அந்த காலத்துல அப்படி நம்புனாங்க. அந்த கல்லு வந்து இந்த பஞ்சபூத ஆற்றல தாண்டி இருக்கு அப்படின்னா, அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னா, அத போய் வழிபடணும். அந்த இடத்துல ஒரு ஆற்றல் இருக்க போய் தான் அந்த கல்லுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப, அத வந்து அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப அத சுத்தி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா, அ எந்த கல்ல வச்சு அந்த கோயில் கட்டுறது? அந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆகமப்படி அதுல என்னலாம் இருக்கணும்? அப்போ இந்த இந்த பிரபஞ்சமே இந்த கோயிலா இருக்கு. நம்மளுடைய உடல் அமைப்பு தான் கோயிலா இருக்கு. அப்ப இந்த உடல பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த கோயில வடிவமைப்பாங்க. அப்புறம் அந்த அஸ்ட்ராலஜி அந்த வானியல தெரிஞ்சவங்க தான் கிரகங்கள்னா எப்படி இருக்கும்? அத எங்க வைக்கணும்? அப்படின்னா, அது தெரிஞ்சவங்க அவங்க வரணும். அப்புறம் 2 கல்ல இணைக்கிறதுக்கு அந்த காலத்துல மூலிகைகள் வச்சு கலந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மூலிகை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வரணும். அப்புறம் கோயில்னா அங்க உள்ள வந்து பசுமாடு, யானை இதெல்லாம் வச்சு பராமரிக்கணும். அப்ப அத பராமரிக்கக்கூடிய அந்த இன மக்கள் அவங்க வரணும். இந்த மாதிரி எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த வெள்ளை, காவி நிறம் அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஜாதி. அவங்கள தான் நாம வந்து வண்ணான் அப்படின்னு இப்ப சொல்றோம். அவங்களுடைய தொழில் அப்படியே மாறிக்கிட்டே வருது. அப்போ ஒரு காலத்துல அவங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது. அவங்க எல்லாரும் ஒண்ணா இணைந்து அந்த கோயில கட்டி அவங்க வந்து அந்த கோயில பராமரிச்சுட்டு வர்றாங்க. அப்போ ஒரு ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நாம எத வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஊர்ல கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா பிரம்மாண்டமா ஒரு கோயில் இருக்குன்னா, அந்த கோயில்ல நல்லா விவசாயம் நல்லா இருக்கு. யாரோ ஒருத்தர் பெரிய நிலத்த வந்து குடுத்துருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க நெறையா சொத்தெல்லாம் குடுத்து அங்க வந்து கோயில் கட்டியிருக்காங்க. அப்ப இந்த ஊர்ல எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க. எந்த ஊர்ல அடுத்தடுத்து அங்க திருவிழா வச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அப்ப அந்த ஊர்லயும் அவங்களுக்குள்ள நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஒரு கோயில் வந்து பாழடைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஊருக்கு போகும்போதே இந்த ஊர்ல ரொம்ப வறுமையில இருக்காங்க. இல்ல அவங்களுடைய சொத்துக்கள்லாம் திருடு போகுது. நெறைய திருடர்கள் இருக்காங்கன்னு அந்த கோயில வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும், ஒரு சிறப்பா அந்த திருவிழாவ நடத்திட்டோம்னா, அதனுடைய வைப்ரேஷன்லே அந்த ஊர் வந்து செல்வ செழிப்பா மாறிரும். அப்போ ஒரு கோயில் இருக்கு ஒரு ஊர்னா கட்டாயம் கோயில் இருக்கணும். அந்த கோயில்ல திருவிழா நடக்கணும். டெய்லி பூஜை பண்ணணும். அந்த கோயில் பாழடைய விடக்கூடாது. கரெக்ட்டா கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்பதான் அந்த ஊர்ல வந்து விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த அவங்களுடைய நம்பிக்கை. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த கோயிலு, அந்த கோயில்னு நெறைய கட்டிட்டு வர்றோம். சொந்தமா கோயில் கட்டுறாங்க. அ மதத்த பரப்புறதுக்காக கோயில் கட்டுறாங்க. ஸோ இதையும், அதையும் குழப்ப வேண்டாம். அவரு அந்த காலத்துல எப்படி மொத அந்த கோயில் தோன்றுச்சோ, அந்த பழங்கால கோயில் உள்ள எங்கெல்லாம் வந்து சில இடங்கள்ல அந்த சுயம்பு லிங்கம் இருக்கும். சில இடங்கள்ல சித்தர்கள் வாழ்ந்து அவங்க ஜீவ சமாதி அடைந்து அத கோயிலா கட்டி அந்த ஊருக்காக அவங்க வந்து அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கோயில பத்தி தான் வந்து திருமூலர் சொல்றாரு. அங்க யார் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் அடுத்த தலைப்புல வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். திருக்கோயில் இழிவு. 515வது பாடல். தாவரலிங்கம்
பரித்தொன்றில் ஸ்தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும். சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும். காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. தாவரலிங்கம். தாவரம் அப்படின்னா நம்ம செடி வகைகளை தான் தாவரம் அப்படின்போம். அந்த தாவரம் என்ன பண்ணும், கீழே வேர் பகுதியும் கீழ் நோக்கி வளர்ந்துகிட்டே போகும், மேல அந்த செடி பகுதியும் மேல் நோக்கியும் வளரும். அதுதான் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த தா அப்படிங்கிறது வடமொழி சொல், தால இருந்து வந்தது. வரம் அப்படிங்கிறது தமிழ் சொல். வரம் தா அப்படின்னா நான் கேட்டதை கொடுத்துட்டா வரம் தா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்தாவரம் அப்படிதான், அதுதான் தாவரம் ஆயிடுச்சு. ஒரு நிலையான பொருள் நாம கேட்கக்கூடியதை தருது அப்படின்னா அது தாவரம். செடி கொடிகள் எல்லாமே இப்ப நமக்கு ஏதாவது ஒரு நோய்னா அது கிட்ட போய் அந்த நோய்க்கான மருந்து அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த மூலிகையை எடுக்கும்போது அந்த நோய் குணமாகணுங்கிற வரத்தை அது நமக்கு கொடுக்குது. அதுதான் தாவரம். அப்ப தாவர லிங்கம்னா அந்த தாவரம் மாதிரியே அந்த லிங்கம் கீழ் நோக்கியும் வளர்ந்துட்டு போகுது, அது மேல் நோக்கியும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது ஒரு நிலையான லிங்கமா இருக்கு. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு வரமா கொடுக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கு. அதுதான் தாவர லிங்கம். பரித்தொன்றில் அப்படி ஒரு தாவர லிங்கம். இப்ப மகாலிங்க மலையில இருக்கிறது சுயம்பு லிங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவ்வளவு தூரம் ஏறி போய் நாம பாக்குறதுக்கு அந்த லிங்கத்தை கொண்டு கீழே வச்சிடலாம். இல்ல இது ரொம்ப பாப்புலர் ஆகாத ஒரு ஊரு, அந்த கோயில் நல்லா ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த லிங்கத்தை இங்க கொண்டு வைக்கலாம். நம்ம நல்ல எண்ணத்துல அதை எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல இவ்வளவு தூரம் ஏறி போய் பார்க்க முடியல அதனால கீழே கொண்டு வந்துருவோம் அப்படி நினைச்சாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல அதை நாம இடம் மாற்றமோ இல்ல அதை எடுக்கணும்னு நினைச்சோம்னா, பரித்தொன்றில் அதை எடுக்கணும்னு நினைச்சோம்னா ஸ்தாபித்தால் அதை நம்ம வேற ஒரு இடத்துல வச்சு அதை இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, எப்படி நினைச்சாலும் சரி, ஆதவன் முன்னே அரசு நிலை கொடும். அப்படி நாம முயற்சி பண்ணோம் நினைச்சோம்னா கூட அந்த அரசு அந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசன் எந்த இடத்துல இந்த மாதிரி சுயம்பா ஒரு லிங்கம் வந்திருக்கோ அதை நாம பெயர்த்தெடுக்கணும்னு நினைச்சாலே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசன் அவனுடைய நிலை கெடும். அரசு நிலை கெடும்னா அந்த அந்த ஊரே கஷ்டப்படும், அவனோட அரசாட்சியே கஷ்டப்படும். சாவதன் முன்னே பெருநோய் அடுந்திடும். அந்த அரசன் அந்த அரசன் அப்படி நினைச்சான். அரசன் தான் இப்ப ஒரு ஊர்ல இருக்குன்னா அரசன் தான் நினைப்பான் அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. அப்ப அந்த அரசனுக்கு பெருநோய் அப்படிங்கிறது தொழு நோயை சொல்றாங்க. தொழு நோய் தான் அந்த காலத்துல இருக்கிற அந்த மிகப்பெரிய நோயா இருந்திருக்கு. அந்த நோய் கஷ்டப்பட்டு அவன் இறப்பான். அதனால அப்படி நினைக்க கூடாது. அந்த லிங்கத்தை கூட நாம எடுக்கணும்னு நினைக்க கூடாது. காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. இது எல்லாமே ஆகமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகமம் அப்படிங்கிறது என்னது? சிவபெருமான் நமக்கு உணர்த்துறது தான். அப்ப அந்த காலத்துல யார் இதெல்லாம் இப்படி கட்டமைத்து இப்படிதான் ஒரு ஊர்க்காரவங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க மூலமா சிவபெருமானே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சுயம்பு லிங்கம் இருக்குன்னா அதை நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. முடிந்தா நீ அங்க போய் கும்பிடு, இல்லைன்னா அது வாட்டுல இருக்கும், அதை பெயர்த்தெடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. அப்படி ஒரு அரசன் அதை நினைச்சானாலே அந்த ஊர் கெட்டுவிடும், அவனுடைய அரசாங்கம் கஷ்டப்படும், அவனுக்கும் தொழுநோய் கஷ்டப்படுவான் அப்படின்னு இறைவனே சொன்னதா திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்ப சுயம்பு லிங்கம் இப்பயும் நாம போய் பார்க்கிறோம். அது ஒரு சக்தி வாய்ந்த லிங்கம். ஏன்னா அது பஞ்சபூதங்களையும் தாண்டி நாத விந்துவோடைய தத்துவங்களால ஆன லிங்கம். அதை போய் நம்ம பார்க்கலாமே தவிர அதை பெயர்த்தெடுக்கணும்னு நினைக்க கூடாது. 516வது பாடல். கட்டுவித்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அபிதேடகத் தரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் வெட்டுவித்தே விடும் விண்ணவ நானேயே. கட்டுவித்தார் மதில்கல்னா இது மொத பாடல்ல அவர் சொன்னது சுயம்பு லிங்கம். அந்த அந்த லிங்கத்தை வச்சுதான் அவங்க கோயிலே எழுப்பி இருப்பாங்க. லிங்கத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
சரி, அப்ப கோயில சுத்தி இருக்கிற செவுத்துக்கு ஏதாவது தொடலாமா, அதுல இருந்து ஏதாவது எடுக்கலாமா அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அந்த மதில்கல் கட்டுவித்தார் மதில்கல், நம்ம கல்ல வச்சுதான் அதை சுத்தி கட்டியிருக்கோம். அதுல ஒரு கல்ல நாம எடுக்கணும்னு நினைச்சா கூட கல் ஒன்று வாங்கிடில். இப்ப நான் அந்த கோயில பல பேர் கட்டியிருக்கலாம். அந்த சுத்து செவருக்கு கல்லு முழுவதும் நான் தான் கொடுத்தேன். அதனால நான் எனக்கு ஞாபகார்த்தமா ஒரு கல்ல நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கி குடுத்த கல்லையே நான் எடுத்தாலும் சரி, அது வந்து தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கட்டுவித்தார் மதில் கல் ஒன்று வாங்கிடில். நாம தான் கட்டுனோம்னாலும் சரி, அது மதில் சுவரா இருந்தாலும் சரி, ஒரு கல்லா இருந்தாலும் சரி, அத நம்ம எடுத்தோம்னா, வெட்டுவிக்கும் அபிதேடக தரசரை. அந்த குற்றமானது அந்த 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 ஒரு அரசனுடைய தலைமையில தான் அது எல்லாமே நடக்கும். அப்ப அவர்ட்ட கேட்டு நாம எடுத்தாலும், இல்ல அவரே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, வெட்டுவிக்கும்னா அந்த அரசனுடைய தாரசரை. அந்த அரசருடைய அந்த முடிசூடப்பட்ட அரசருடைய அந்த பதவி பறிபோகி, அந்த அவருக்கு தான் அந்த அந்த குற்றம் போய் சேரும். முட்டுவிக்கும் முனி வேதியராயினும். அந்த அந்த தவற செய்யக்கூடியவங்க முற்றும் தெ தெரிந்த ஞானியா இருந்தாலும் சரி, இல்ல ஆகமம் சொல்லக்கூடிய வேதியரா யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த துன்பம் வந்தே தீரும். வெட்டு வித்தேவிடும் விண்ணவன் ஆணையே. இது வந்து சிவபெருமானுடைய ஆணை. அ யாரு அது மேல கை வச்சாலும், அது அவங்க எவ்வளவு தவம் பண்ணிட்டு போயி அந்த கல்ல எடுக்கணும்னு நெனச்சாலும் சரி, இல்ல அவங்க எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, அப்படி வந்து செய்யக்கூடாது. அந்த மதில் சுவர்ல இருக்கக்கூடிய கல்லு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அத எடுக்கக்கூடாது. ஏன்னா, இந்த அளவுக்கு அவங்க வந்து அத ஒரு புனிதமா நெனச்சு இருந்தா மட்டும் தான், எல்லா ஜாதிக்காரவங்களும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க. இல்ல ஒருத்தர் எடுக்குறாரு அப்டின்னா, அப்ப அந்த உள்ள மாட பராமரிக்கக்கூடியவங்க, "நான் மாட எடுத்தா என்ன?" அப்டின்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதனால இருந்தே ஒரு கோயில்னா இப்படிதான் இருக்கணும். ஆகமத்துல இதான் சொல்லியிருக்கு. சிவபெருமான் இதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வடிவமைச்சிருக்காங்க. அதத்தான் திருமூலரும் சொல்றாரு. 517வது பாடல். ஆற்றரு நோய் மிக்கவினி மழையின்றிப் போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத் தான்றிரு கோயில்களெல் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடிறானே. இப்ப இந்த பாடல்ல சுவர பத்தி சொல்லிட்டாரு, லிங்கத்த பத்தி சொல்லிட்டாரு. அடுத்த பாடல் பூஜைய பற்றி சொல்றாரு. இப்போ நம்ம நல்லா கோயில்லாம் கிராண்டா கட்டிட்டோம், நல்லா கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அடுத்து அந்த கோயில கண்டுக்கவே இல்ல அப்டின்னாலும் தப்புதான். டெய்லி எல்லாரும் கோயிலுக்கு போனாலே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கோம், எல்லாரும் ஒண்ணா இருக்கோம் அப்டிங்கிறதுக்கான அடையாளம் தான். அப்ப கோயில்ல பூஜைன்னு ஒண்ணு வச்சாதான் எல்லாருமே போவாங்க. அப்ப கோயில்ல கட்டாயம் பூஜையும் இருக்கணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காரு. கடைசி வரியில இருந்து பார்த்தா நமக்கு புரியும். சாற்றிய அ பூஜைகள் தப்பிடிறானே. நம்ம வந்து அந்த கோயிலுக்கு முறைப்படி செய்யக்கூடிய பூஜைகள நாம செய்யாம அத அத விட்டுட்டோம் அப்டின்னா, இல்ல தவறிட்டோம் அப்டி செஞ்சோம்னா, ஆற்றரு நோய் மிக்கவனி. அந்த மிகப்பெரிய நோய்கள் வந்து அந்த ஊர்க்காரவங்கள தீர்க்க முடியாத நோய் வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. ஆ மழையின்றி நல்லா விளைநிலம் இருந்து, நல்லா இது பண்ணிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு மழை பெய்யாம அந்த ஊரே வந்து காஞ்சு கஷ்டப்பட ஆரம்பிச்சிரும். போற்றரு மன்னரும் பலரால புகழ்ந்து வீரமான மன்னரா இருந்தாலும், போர் வலி குன்றுவர். அவர் போருக்கு போயிட்டு ஜெயிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் தோத்து போவாரு. கூற்றுகை தானிரு கோயில்கள் எல்லாம். அ இது வந்து இதுவும் அவரு சிவபெருமான் தான் சொல்றாரு. கூற்றுரைத்தான் அப்டின்னா, அ காலனை காலால் உதைத்தான் அப்படிங்கிறத தான் கூற்றுரைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. காலனை காலால் உதைத்தவன் யாரு? சிவபெருமான்.
சிவபெருமான் தான் இது எல்லாமே சொல்றாரு. சிவபெருமானே சொன்னதுதான். பூஜைகள் செய்வதற்கு நாம தவறிவிட்டோமானால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் கொடு நோயால் கஷ்டப்படுவார்கள். அந்த விளை நிலமும் மழையின்றி பரிதவிக்கும். மன்னரும் வலிமை மிக்க மன்னராயினும் போர்க்களத்தில் தோற்று விடுவார். இது எல்லாமே சிவபெருமானுடைய சொற்படிதான் இதெல்லாமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூஜைகள் அவசியம் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காரு. 518வது பாடல். முன்னவனார் கோயிற் பூஜைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குளவாரி வளங்குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் ஹாசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. இப்ப பூஜை பண்ணல அப்படின்னா அந்த அரசன் தோற்று விடுவான், நோய் வரும், மழை இருக்காது. அப்படின்னா என்ன ஆகும்? மக்கள் அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தவும் திருடவும் இந்த மாதிரி அவங்களுடைய குணங்கள் மாறிடும். வளம் இருந்தாதான் அவங்களும் மனிதர்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரதான் ஆரம்பிக்கும். அப்ப முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடேன். முன்னாடி சொன்ன மாதிரி பூஜைகள் இல்லாம அந்த அந்த ஊரோ மக்களோ இருந்தாங்க அப்படின்னா மன்னருக்கு தீங்குளவாரி, மன்னருக்கு எல்லா தீங்கும் கிடைக்கும். வளம் குன்றும், அந்த நாட்டினுடைய வளம் குன்றும். கண்ணங்களவு மிகுந்திடும். கண்ணங்களவுனா அந்த திட்டமிட்டு திருடக்கூடிய சூழ்நிலை வரும். சாதாரணமா திருட்டு நடக்கிறது வேற. நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி அப்ப இந்த ஊர்ல போய் திருடணும், அந்த ஊர்ல போய் திருடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப களவு மிகுந்திடும். அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வரும். என்னரு நந்தி உரைத்தானே. இது எல்லாமே யார் சொல்றாரு? சிவபெருமான் தான் நந்தியா நமக்கு சொல்றாரு. இப்ப பூஜைகள் இல்லைன்னா மன்னர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த ஊர்ல களவு மிகுந்திடும். மக்கள் வளம் குன்றி போவார்கள். அதனால கட்டாயம் பூஜை ஒரு ஊர்னா அந்த கோயில்ல கட்டாயம் பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 519வது பாடல். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியாம் பார்க்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் மாமென்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. இப்ப இந்த பாடல்ல யாரு பூஜை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பூஜை செய்யணும்னு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம நிறைய அதுல வேற்றுமை பார்க்கிறோம். அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்ப்பனர்கள்னா நம்ம வேறவங்களா அப்படியெல்லாம் மாத்திட்டோம். அந்த காலத்துல பார்ப்பான்னா யார் பாக்குறாங்களோ அவங்கதான் பார்ப்பான். அப்ப எல்லா ஜாதி மக்கள்லயும் ஒரு பார்ப்பான் இருப்பாங்க. பார்ப்பான்னா அந்த ஒரு தவ நிலையில உட்கார்ந்துட்டு அப்படியே விட்டத்தையே பாக்குறது, இல்ல புருவ மத்தியவே பாக்குறது, இல்ல ஒரு வெளிச்சத்தையே பாக்குறது, அதையே பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கதான் பார்ப்பான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதுதான் அவங்களுக்கு அந்த நாதமும் விந்துவும் உள்ள அந்த சிவபெருமானே அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு பார்ப்பான் இருந்து அவங்க ஜாதி உயர்வதற்கு அவங்கதான் காரணமா இருப்பாங்க. இப்ப உழவு தொழில் செய்யறவங்கனாலும் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு தலைமையா இருந்து அவங்க உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்கள்கிட்டதான் எல்லா ஞானமும் இருக்கும். அவங்கதான் அவங்க ஜாதி மக்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. அப்ப அவங்க ஜாதியில அவங்க பார்ப்பான். அதே மாதிரி ஒரு முடிவெற்ற தொழிலா இருந்தா கூட அவங்க தொழில்ல ஒரு பார்ப்பான் இருப்பாங்க. அவங்க சொல்ற ஞானப்படி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் பார்ப்பான் அப்படின்னு இருப்பாங்க எல்லா இதுலயும். அவங்கள உயர்ந்தவங்களா நாம சொல்லுவோம். ஏன்னா அவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்டு அவங்க சொல்றபடி செஞ்சா சரியா இருக்கும். இப்ப சில சில இதுல பார்ப்பான் அப்படிங்கிறவங்க இந்த வானியல் தெரிஞ்சவங்க, அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க, அவங்களையும் பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உயரமான இடத்துல மலை மேல போய் உட்கார்ந்துருவாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பம் குட்டி எல்லாம் கீழே இருக்கும். அவங்களால நினைச்ச உடனே இறங்கி வர முடியாது. அவங்க பெரிய மலையில போய் உட்கார்ந்து
அவங்க அந்த வானத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கிரகத்தை பத்தி நம்ம ஜாதகத்துல சந்திரனுடைய தன்மை என்ன அப்படின்னு படிக்கணும்னா, அவங்க ஒரு ஒரு 10 வருஷமாவது அவங்க அந்த வானத்தையே பார்த்து ஆராய்ச்சி பண்ணாதான் அந்த சந்திரனுடைய தன்மை தெரியும். இப்போ சனி கிரகத்தை பத்தி படிக்கணும்னா, சனி தான் வந்து ரொம்ப ஸ்லோவான கிரகம். அது வந்து ஒரு சுத்து முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகும். அப்ப இவர் போய் உட்கார்ந்து பார்த்து அவருடைய லைஃப் டைம்ல அவரால படிக்க முடியாது. அப்ப அவருடைய அறிவ ஃபுல்லா அப்படியே அவர் பதிவு செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு அவருடைய மகனுக்கோ, மகளுக்கோ அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள்ட்ட குடுத்துட்டு போனா, அவங்க அடுத்து அதே மாதிரியே உட்கார்ந்து அத பார்த்து படிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மற்ற அவங்களுடைய குடும்பத்த பார்த்துக்கிற சூழ்நிலை எல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அவங்க தான் பார்ப்பனர்கள். அவங்க சும்மா பார்க்க தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையானத வந்து மற்றவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்க தான் அவங்க குடும்பத்துக்கு தேவையானத இலவசமாவே குடுத்து செய்வாங்க. ஏன்னா எல்லாருடைய நலனுக்காகவும் தான் அந்த பார்ப்பான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஆ ஒரு தட்சணை மாதிரி நாம குடுத்து அப்படி வந்து பழக்கப்படுத்தி வந்தவங்க தான் அந்த பார்ப்பனர்கள். அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கும். அப்ப அந்த கோயிலுக்குள்ள வந்தா எந்த இடத்துல அந்த ஆ அந்த நவகிரகங்கள எங்க வச்சு, எங்க வழிபட்டா அந்த எனர்ஜி எப்படி வரும்? ஒரு கோபுரம்னா அது எவ்வளோ உயரத்துல வைக்கணும்? எங்க வைக்கணும்? அப்படிங்கிறது எல்லா ஞானமும் அந்த பார்ப்பனர்களுக்கு இருக்கும். அப்ப அவங்க சொல்ல சொல்ல இவங்க வந்து அந்த கோயில வந்து கட்டமைச்சிருப்பாங்க. அவங்களால கல்ல தூக்கி வைக்க முடியாது. ஆனா அந்த பார்ப்பனர்கள் கைட் மட்டும் பண்ணுவாங்க. மற்றவங்க அந்த தொழில் எல்லாமே செய்வாங்க. அப்ப அந்த பார்ப்பனர்களுக்கு இவங்கள விட கொஞ்சம் அதிகமான நாலேட்ஜ் இருக்கனால, அந்த பூஜை பண்றது இது எல்லாமே அந்த பார்ப்பனர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்படிதான் அந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த பிரார்த்தனை, அர்ச்சனை இதெல்லாம் அவங்க பண்றாங்க. ஆனா எல்லா இதுலயுமே வந்து பார்ப்பனர்கள் வந்து இருப்பாங்க. "பேர் கொண்ட பார்ப்பான், பிரான் தன்னை அர்ச்சித்தால்." அந்த பார்ப்பனன் அப்படிங்கிறவங்க, இப்ப அவங்கள ஒருத்தர் நல்ல ஞானத்தோட பார்ப்பனரா இருந்து அவருடைய பையனுக்கு வந்து அவர மாதிரியான ஒரு ஞானம் இல்ல அப்படின்னா, அவர் பார்ப்பனன் கிடையாது. பார்ப்பனனுக்கு ம மகனா பிறந்ததுக்காகவே எல்லா தன்மையும் அவருக்கு வந்துராது. அவங்களும் அந்த அளவு பயிற்சி பண்ணாதான் அந்த ஞானம் வந்து வரும். அப்ப வாரிசுப்படி அந்த பார்ப்பனர்கள் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. "பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால்." பேருக்கு மட்டும் அவர் பார்ப்பனர்களா இருந்துட்டு, அந்த ஞானம் இல்லாம அவர் வந்து கோயில்ல பூஜையோ, அர்ச்சனையோ செய்தாரானால், போர் கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியாம். அந்த நாட்டு அரசன் வேந்தர் அவர் வந்து பல போர் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசனாகவே இருந்தாலும், அவருக்கு வந்து பொல்லா வியாதி வரும். எப்ப அந்த பார்ப்பனர் முறையாக இருந்து பூஜை செய்யாம, பேருக்கு மட்டும் பார்ப்பனரா இருந்து பூஜை செய்தார்கள்னா, அந்த ஊர் வந்து கஷ்டப்படும். அந்த அரசனுக்கு வியாதி வரும். "பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் மாமன்றே." அந்த அந்த நாட்டுக்கே பஞ்சம் வரும். அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த பாடல்ல சொன்ன மாதிரி தான். எப்படி சுயம்பு லிங்கத்த எடுத்தாலோ, இல்ல அந்த மதில் சுவர கல்லுக்கு ஆசைப்பட்டாலோ, இல்ல பூஜை செய்யாம விட்டா என்ன துன்பம் வருமோ, அதே துன்பம் அந்த பார்ப்பனனுக்கு அந்த தகுதி இல்லாம பூஜை பண்ணா அதே துன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. "பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் ஒன்றே, சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே." இத சொன்னவர் யாரு? நந்தி தேவர் தான் இவருக்கு சொல்லியிருக்காரு. இதான் வந்து இந்த 5 பாடல்ல சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நமக்கு வந்து அந்த ம நிம்மதி, திருப்தி இருந்தாதான் நம்ம அடுத்த நிலையான இறைநிலைய தேடி போவோம். ஆதி காலத்துல இருந்த மாதிரி இன்னமும் நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, அந்த உணவுக்காகவே நம்ம உயிர இழந்துகிட்டே இருப்போம். அப்ப அந்த விலங்குகள விட்டு நம்ம வந்து அந்த காடுகள கொஞ்சம் அழிச்சு விவசாய நிலமாக்கி, ஊருன்னு ஒண்ணு கொண்டு வந்து, அங்க ஒரு கோயில் அப்படின்னு கொண்டு வந்து, அதுக்கு நெறைய விழாக்கள், அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் கொண்டு வந்து நாம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இறைவன போய் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கோயில். அந்த கோயிலுக்கு சில வழிமுறைகள் சொல்லி இப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள நிம்மதி இருக்கும், வளமை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 பாடல்கள் சொல்லியிருக்காரு.
இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் எதுவும் இல்லைன்னா மேம் சொல்லுங்க மேம். மேம் ஆகமம் இன்னொருக்க சொல்லுங்க மேம். ஆகமம்னா என்னன்னா, ஆமாம். ஆகமம் வேதம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே வேதம் மேம். அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. அது வந்து வெறும் சவுண்டு தான். அந்த ஓம் பூம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நம்ம பொருள் சொல்ல முடியாது. அது வந்து வெறும் சவுண்டு. ஆனா அந்த சவுண்ட மட்டும் நாம கேட்டுக்கிட்டே இருந்தால அதிலே நமக்கு வந்து ஞானம் வந்துரும். அப்ப அந்த கோயில்ல பூஜை பண்ணும்போது அவங்க அந்த அக்னி வளர்த்துட்டு அந்த சவுண்ட மட்டும் சொல்றாங்க இல்லையா, அதிலே ஞானம் ஆமா. வந்துரும் அப்படிங்கிறது வேதத்தோட கொள்கை. வேதத்தை 4 வேதமா பிரிச்சு, வேதத்தை நம்ம சொன்னாலே அத கேட்டாலே நமக்கு ஞானம் வந்துரும் அப்படிங்கிறது வேதம். ஆகமம்ங்கிறது ஓகே. தமிழ்ல இருக்கும். அந்த ஆகமப்படி நாம நடந்துகிட்டோம், ஆகமப்படி நாம இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ஞானம் வரும். அப்ப ஆகமத்துக்கு வந்து பொருள் உண்டு. ஆகமம் ஓகே. நிறைய ஆகமம் இருக்கு, அதுல நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகமம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதாவது பெண் வந்து 6 மணிக்கு மேல தலைய விரிச்சு போடக்கூடாது, அது ஒரு ஆகமம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுபடியெல்லாம் நாம இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த நிலை போவோம். அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு தான் வேதம், ஆகமம். இத யாரு சொன்னா அப்படின்னா, ஆமா. சிவபெருமானே சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்லியிருக்காருன்னா, நம்ம அந்த ஒரு தவ நிலையில இருக்கோம், இறைவனை நெருங்குறோம் அப்படின்னா, நமக்கா தோன்றத தான் அவங்க ஆகமம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சிவபெருமானே உரைத்ததா ஆகமம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த ஆகமத்துல சொல்லியிருக்காங்க, கோயில்னா அது இப்படி கிழக்கு பார்த்து இப்படி இருக்கணும், உள்ள வைக்கக்கூடிய நவகிரகங்கள் முன்னாடி இருக்கணும், அடுத்து ஒரு கொடி கம்பம் இருக்கணும், அங்க போகும்போது நாம இப்படி வழிபடணும், இப்படி எல்லாம் ஆகமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஓகே மேம். அளவுக்கு ஆகமத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல ஆகமம் இருந்து அதுபடிதான் பழங்காலத்து கோயில் கட்டியிருக்காங்க. இப்ப கட்டியிருக்கிற கோயில்லாம் ஆகமப்படி இருக்குமானா தெரியாது. ஓகே மேம். ஓகே. சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் ஓகே மேம். தேங்க்யூ மேம். திருவடிகளுக்கு நன்றி சொல்லி இந்த வகுப்பை நாம் முடிச்சுக்கலாம்.